அதனால இங்கே இந்த நாட்டில் நாத்திகர்கள் இருக்கிறாங்க, நாட்டார் தெய்வ வழிபாடுகள் நம்பிக்கை உள்ளவங்க இருக்கிறாங்க, சிவனை மட்டுமே வழிபடுறவங்க இருக்கிறாங்க, விஷ்ணுவை மட்டுமே வழிபடுறவங்க இருக்கிறாங்க. அதே சமயம் அல்லாவை மட்டுமே வழிபடுபவர்கள் இருக்கிறார்கள், இயேசுவை மட்டுமே வழிபடுபவர்கள் இருக்கிறார்கள், சமணர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லோரும் இந்த வந்தே மாதத்தில் 4, 5, 6வது பாராவில் சரஸ்வதி, லட்சுமி, துர்க்கையை மட்டும் கடவுளாக போற்றி வணங்கும் ஒரு பாடலை எப்படி அவங்க பாடுவாங்க சொல்லுங்க? நீங்க அப்படி பாடுவீங்களா? இந்த நாட்டின் சுமார்த்த பிராமணர்கள் கூட அதை பாட மாட்டாங்க. நீதிபதி GR சாமிநாதன் கருவறை வழக்குல சொன்னார், நானே சுமார்த்த பிராமின், நானே கருவறைக்குள்ள போக முடியாது, அப்ப எங்க நம்பிக்கை அதுன்னு சொன்னாரு. அதுபோல இஸ்லாமியர்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல, சமணர்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல, புத்தர்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல, சீக்கியர்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல. அதே போலத்தான் இன்று ஒரு கடவுளை வணங்கக்கூடியவர்கள், அல்லாதான் எங்கள் கடவுள் அப்படின்னு சொல்றவங்க எப்படி துர்க்கையை வணங்க சொல்லி நீங்கள் கட்டாயப்படுத்த முடியும்? அந்த பாடல் எப்படி பாட சொல்லி கட்டாயப்படுத்த முடியும்? அப்படி பண்ண முடியாதுன்றதுனால தான் அதை அரசியல் சட்டத்தின் அடிப்படை உரிமையோ வேற ஒரு இதாவே வைக்கல, ஒரு கடமையாக சொல்லி இருக்கிறார்கள். கடமையை விரும்பினால் நீங்க செய்யலாம். அதுலயும் கூட வந்தே மாதரம் கிடையாதுன்றது திரும்ப திரும்ப நாங்க சொல்றோம். ஆர்டிகல் 51A தேசிய பாடல் என்பது அதில் இல்லவே இல்லை. அரசியல் சட்டத்தில் எந்த இடத்திலையும் தேசிய கீதம் தான் இருக்கிறது, தேசிய பாடல் என்பது அரசியல் சட்டத்தில் எங்கேயுமே இல்லை. அடுத்த விஷயம், அரசியல் சட்டம் என்பது நம்ம இந்திய மக்களுக்கிடையே இடையிலான ஒரு ஒப்பந்தம், ஒரு அக்ரிமெண்ட். அந்த அக்ரிமெண்ட்டுக்கு அடிப்படையான விஷயம் என்பது ஃபெட்டர்னிட்டி, சகோதரத்துவம், செக்குலரிசம். இந்த நாட்டில் எல்லா நம்பிக்கை கொண்டவர்களும் வாழலாம். ஒரு நாத்திகர், இப்ப நான் ஒரு நாத்திகர், நீதிபதி ஹரிபிரதாமன் அவர்கள் ஒரு நாத்திகர், தோழர் அவர்கள் ஒரு நாத்திகர். நாங்க எப்படி வந்தே மாதரம் பாடல்ல துர்க்கையை வணங்கி பாடணும்? பாட முடியுமா? நீங்க பெரியாரை போற்றி ஒரு பாடலை வைத்து அதை எல்லாரும் பாடணும் அப்படின்னு தமிழ்நாட்டில் சொல்ல முடியுமா? எல்லா மக்களும் பாடணும் சொல்ல முடியுமா? ஒரு பிஜேபி காரர் அதை பாடுவாரா? பெரியாரை வாழ்த்தி ஒரு பாடலை பாடுவாரா? பாட மாட்டாங்க. அதனாலதான் அரசியல் சட்டத்தில் இதை கட்டாயம் என்று வைக்கவில்லை. எந்த சட்டமும் பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்படவில்லை. ஆனால் இன்று கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த திருத்த சட்டத்தில் அதுல ஒரு மிகப்பெரிய தவறு இருக்கிறது. அது முழுமையாக இந்திய அரசியல் சட்டத்தின் அடிப்படை கோட்பாடான செக்குலரிசத்துக்கு நேர் எதிரான ஒன்று. நீங்க ஒரு செக்குலர் மதச்சார்பற்ற ஜனநாயக ஒரு நாட்டில் ஒரு மதசார்பு பாடலை பாடணும் அப்படின்னு நீங்க எப்படி கட்டாயப்படுத்துவீங்க? இதான் எங்களோட கேள்வி. இந்திய அரசியல் சட்டம் செக்குலரிசம் பேசிக் ஸ்ட்ரக்சர் சொல்லுது. கேசவானந்த வரது வழக்கில் உச்சநீதிமன்றம் அதை வரையறுத்து இருக்கிறது. அப்படி சொல்கிற போது அதுக்கு எதிராக இந்த சட்டத்தில் கூட நீங்க பாருங்க, வந்தே மாதரம் திருத்த சட்டத்தில் வந்தே மாதரம் பாட வேண்டும் என்று சட்டத்தில் எங்கேயுமே இல்லை. வந்தே மாதரம் பாடும்போது இடையூறு செய்தால் அது குற்றம் என்று வரையறுக்கிறது. இது வந்தே மாதரம் பாடலுக்கு மட்டும் கிடையாது. எந்த பாடல் ஒருத்தர் பாடிட்டு இருக்கும்போது, ஒரு நிறுவனத்தில் ஒருத்தர் பாடல் பாடிட்டு இருக்காங்கன்னா அதுல போய் நீங்க டிஸ்டர்ப் பண்ணீங்கனால அது அஃபென்ஸ் தான். அது எந்த பாடலுக்கும் உள்ளதுதான் இந்த வந்தே மாதரம் பாடலுக்கான நிலையாக சட்டம் வரையறுக்கிறது. சமூகத்தில் பல்வேறு கருத்துக்கள் இருக்கலாம். பிஜேபி ஒரு கருத்து சொல்லலாம், காங்கிரஸ் ஒரு கருத்து சொல்லலாம், திமுக ஒரு கருத்து சொல்லலாம், மக்கள் ஒரு கருத்து சொல்லலாம், பெரியாரிஸ்ட் ஒரு கருத்து சொல்லலாம், அம்பேத்கரிஸ்ட் ஒரு கருத்து சொல்லலாம். ஆனால் சட்டத்தின் நிலை என்ன அப்படின்றத நாங்க தெளிவுபடுத்த விரும்புகிறோம். சட்டத்தின் நிலையை பொறுத்தவரை வந்தே மாதரம் பாட வேண்டும் என்பது கட்டாயம் கிடையாது. காந்தி அவர்கள் இந்த நாட்டிலே போராடுகிற போது, சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுற போது அவர் மேல செடிசன் போட்டாங்க, தேச துரோக வழக்கு போடுற போது காந்தி எங்க பத்திரிகையில் எழுதினாரு, தேசபக்தியை நீங்கள் தடி கொண்டு உருவாக்க முடியாது, தேசபக்தி உணர்வை நீங்க போர்ஸ் பண்ணி கட்டாயப்படுத்தி அதை உருவாக்க முடியாது, அது வாலண்டியரா வரணும். இந்த நாட்டின் பாராளுமன்றம் எல்லா மக்கள்கிட்ட எப்படி நடந்துக்கிறது, அரசாங்கம் எப்படி நடந்துக்கிறது, நீதித்துறை எப்படி நடந்துக்கிறது, இதையெல்லாம் சேர்ந்துதான் தேசப்பற்று என்பது இயல்பாக மக்களுக்கு முகிழ்த்தி வர வேண்டுமே தவிர தடி கொண்டு தேசப்பற்றை உருவாக்க முடியாது என்று சொன்னது யாரு? மகாத்மா காந்தி அவர்கள், தேச தந்தை அவர்கள் சொன்ன வார்த்தையை தான் இன்று நாங்கள் பிஜேபி அரசாங்கத்துக்கு நினைவுபடுத்துகிறோம். நீங்கள் கட்டாயப்படுத்தியோ தடி கொண்டோ நிர்பந்தப்படுத்தியோ தேசப்பற்றை ஊட்ட முடியாது. நீங்கள் நாட்டை சரியாக வழிநடத்தினால் நிச்சயமாக மக்கள் உண்மையாக தேசப்பற்றோடு இருப்பார்கள். எனவே மரபு என்பது வேறு, சட்டம் என்பது வேறு. மரபை சட்டமாக்க முடியாது. அந்த அடிப்படையில் எல்லா மக்களுக்கும் சட்ட நிலை தொடர்பாக நாங்கள் தெரிவிக்க விரும்புகிற கருத்து என்பது இதுதான். பாஜக அரசு இன்னைக்கு எல்லா முனையிலும் தோல்வி அடைந்து விட்டது. அந்த தோல்வியை மறைப்பதற்காக
ஒரு எக்ஸாமை கூட கொஸ்டின் லீக் ஆகாமல் நடத்த முடியாத ஒரு அரசாங்கம் இன்னைக்கு வந்தே மாதரம் என்ற இல்லாத ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து திணித்து அதை விவாதமாக மாற்றுவது என்பது தேவையில்லாத ஒரு நடவடிக்கை, திசை திருப்பும் நடவடிக்கை என்பதுதான் எங்கள் கருத்து. எனவே இதுதான் சட்டநிலை. மக்கள் வந்தே மாதரம் பாடவில்லை என்றால், ஒரு பள்ளியில பிரேயர் நடக்கிற போது ஒரு மாணவனோ ஆசிரியரோ அதை பாடவில்லை என்றால், பள்ளி நிர்வாகம் ஒரு மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் நாங்கள் அதை ஒளிபரப்ப மாட்டோம் அப்படி சொன்னா அது அஃபென்ஸ் கிடையாது. அவங்க மேல எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. அரசியல் சட்டத்தின் செக்குலரிசம் என்பதும் ஆர்டிகல் 25 மத சுதந்திரம், நம்பிக்கை சுதந்திரம் என்பதுதான் அரசியல் சட்டத்தின் உயர்வானது. இதற்கு எதிராக கொண்டு வரப்பட்டிருந்த இந்த திருத்த சட்டம் என்பது செல்லாது. நீதிமன்றம் செல்லும் போது அவர்கள் அதுக்கு தான் கட்டாயம் பாடம் நாங்க கொண்டு வரல, இடையூறு பண்ணான்னு கொண்டு வந்திருக்கிறாங்க. இடையூறு பண்ணா எந்த இடையூறு பண்ணாலும், இப்ப பிரஸ் மீட் நடக்கிற போது யாரோ ஒருத்தர் வந்து இங்க ஒரு பாட்டில் தூக்கி அடிக்கிறார், இடையூறு பண்ணா அது அஃபென்ஸ் தான். அது போன்ற ஒரு அஃபென்ஸ் தானே தவிர இதை தாண்டி வேறு எதுவும் இல்லை என்பதை நாங்கள் தெளிவுபடுத்திக் கொள்கிறோம்.